4 விஷயத்துக்காக ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்படுகிறாள். செல்வத்திற்காக, அழகுக்காக, குடும்பத்துக்காக. இந்த 3க்காகவும் பெண்ணை தேர்ந்தெடுக்கலாமா இஸ்லாம்ல? தேர்ந்தெடுக்கலாம். அது அனுமதிக்கப்பட்டதான். செல்வத்துக்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம், குடும்பத்துக்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம், பரம்பரைக்காக, அழகுக்காகவும் ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம். அல்லாஹ் 4ஆவதா சொன்னாங்க நீதீனிஹா, அந்த பெண்ணுடைய மார்க்கத்திற்காகவும் சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னாங்க ஃபத் ஃபர் பிதாத்தி தீன், நான் உங்களுக்கு அறிவுரை செய்யறது தேர்ந்தெடுங்க மார்க்கத்தை. ஏன்னா மார்க்கம் தான் மற்ற எல்லாவற்றையும் அளவெடுக்கும். அழகு போயிடும், குடும்பம் கண்ணியம் எப்போ வேணாலும் போயிடலாம், செல்வம் என்னைக்கு வேணாலும் கூடும், என்னைக்கு வேணாலும் குறையும். பணக்காரனா வர்ற பொண்ணு எப்ப ஏழையாவான்னு தெரியாது. அழகா வர பொண்ணு குழந்தை பெற்றெடுத்துட்டு அழகு குறைய ஆரம்பிச்சிடும். வயசாக ஆரம்பிக்க பெண்களுடைய அழகு குறையும், அவங்க முதுமை அடைஞ்சிடுவாங்க. அப்ப அழகுடைய பார்வை நமக்கு ஒரு ஆணுக்கு இருக்காது. செல்வம் பெருசா தெரியாது கொஞ்ச நாளைக்கு அப்புறம், குடும்ப உறவுகள் குடும்ப கண்ணியம் எல்லாம் பெருசா தெரியாது கொஞ்ச நாளைக்கு அப்புறம். இப்போ நிலையாக அந்த பெண்ணோடு இருக்க போது தீன் தான், அதுல இருக்கிறதா குணமும். இப்ப இந்த தீனும் குணமும் இருக்கக்கூடிய பெண்ணை தேர்ந்தெடு, இல்லை என்றால் தரிபத் யதாக், உன் கரம் மண்ணாகும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.